அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம மஸ்ஜித் ஜின் பள்ளிவாசல் அருகாமையில் இருக்கோம். ஜின்னு பள்ளி எங்கே இருக்குன்னா ஜன்னத்துல் முஅல்லா கபிரிஸ்தான் இந்த பகுதியில் இருக்குது. ஜன்னத்துல் முஅல்லா கபிரிஸ்தானு, அதே போல் மஸ்ஜித் சஜரா, மஸ்ஜித் ஜின் இதெல்லாம் நம்ம மருவாவுடைய பகுதியிலேருந்து ஹஸ்ஸாவுடைய ரோடுன்னு சொல்லி கேட்டு வரணும். அந்த பகுதியில் தான் இருக்குது. அது மருவாவுடைய பகுதியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஜின்னு பள்ளிவாசல் இந்த பகுதியெல்லாம் இருக்குது. இந்த ஜின்னு பள்ளின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபில் இருந்து வரும்பொழுது, தாயிஃபில் யாருமே ஈமான் கொள்ளலையேன்னு சொல்லி ஒரே ஒருத்தர் ஈமான் கொண்டார், அல்லாஹ் சொல்லிடாத, அவரும் வெளியூருக்கார். தாயிஃப் வாசில் யாருமே பெருமானாருடைய அந்த அழைப்பின் போது ஈமான் கொள்ளலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த மனவேதனையோடு அடிபட்டு ரணத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ரசூலுல்லாவை ஆறுதல் படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா ஜின்களுடைய கூட்டத்தை இந்த இடத்துக்கு அனுப்பினா. ஜின்களை பெருமானாரை கொண்டு இந்த இடத்துல ஈமான் கொடுத்து, அதனால தான் ஜின்னு பள்ளின்னு சொல்லி சொல்கிறோம். அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதும் பொழுது ஜின்னுகள் சுற்றி நின்று இந்த இடத்துல கேட்கும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் குஜராத்தில் சொல்லி காட்டுகிறான், வைது சரப்பனா இலைக்க நஃபரம் மினல் ஜின்னி யஸ்தமீஉனல் குர்ஆன் ஃபலம்மா அலரு காலு அன்சித்து ஃபலம்மா குலிய வல்லவு இலா கௌமிஹிம் முன்திரீன். இந்த ஜின்னு பள்ளி தான் இது. இதே சிலர் இப்போ மஸ்ஜிது சஜரான்னு சொன்னீங்க, பேரிச்ச மரம் காட்டலை, பள்ளியை தான் காட்டினீங்க. நீங்கள் ஜின்னு பள்ளியிலாவது ஜின்னை காட்டினீங்கன்னு சொல்கிறாங்க. ஜின்னு கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. ஏன்னா ஜின்னுக்கு கண்ணில் தெரிய ஆரம்பிச்சுன்னா நம்ம பயந்துடுவோம். அதனால் ஜின்னு நம்ம அல்லாஹ் தஆலா அது நெருப்பால் படைக்கப்பட்ட படைப்பது, மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன்.